அந்த நேரத்துக்கு வந்தோம், என்ன வேலை செய்யணும் கேட்டோம், ஒன்றும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ரூம்லயே இருக்கா. கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. காலையில வந்தா காய வெட்டி தந்தா, சமையல் பண்ணுன்னு சொன்னா எனக்கு ஒழுங்கா சமைக்க தெரியாது, நீங்களே செஞ்சிருங்கன்ட்டா. அந்த ஆளு சாப்பிட்டுட்டு போய் உட்கார்ந்தவதான். மகாராணி என்ன வரல. வீட்டுல வேலை யார் பாப்பா? என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. இப்படியே விட்டா சரி வராது. நம்ம தான் இவ்வளவு திருத்தணும். வீட்டுல ஒரு வேலை கூட சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்காவ. இங்கே எப்படி இருந்தானா சரிப்பட்டு வராது. நாளைக்கு எனக்கு வேறவே புருஷனை போய் எப்படி பாத்துக்கிடுவா? இப்ப நான் இருக்க போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு யார் செய்வா? ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஆளு படுத்துக்கிட வேண்டியதான். ஏய் ஷில்பா, ஷில்பா, ஷில்பா உறங்கிட்டாளோ? உறங்குனா போய் பக்கத்துல நின்னு கூப்பிட்டா கூட கேட்காதே இவளுக்கு. ஏய் ஷில்பா, இந்த வாரம் தேய் சாவகாசமா இறங்கி வரத பாரு. என்ன தேய் கூப்பிட்டியலோ? சாப்பிட்டுட்டு போயிட்டு அந்த ஆளு உள்ள போய் படுத்துக்கிட்டியோ? இல்ல தேய், இப்ப நான் குளிச்சேன். குளிச்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டிய. சாப்பிட்டுட்டா குளிப்பாவ? சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒண்ணு குளிக்கணும் இல்ல? வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டாது குளிக்கணும். சம்பந்தமே இல்லாம சாப்பிட்ட வரவு போய் குளிச்சிருக்கா. காலையில குளிச்சுட்டு வர வேண்டியதானே? மறந்துட்டேன் தேய், பசிச்சுதான் அப்படியே சாப்பிட வந்துட்டேன். எனவே காலையில முழிச்சு குளிச்சுட்டு தான் அடுப்பாங்கரைக்கு வரணும்னு சொல்லிட்டேன். சரிங்க தேய். இங்க பாரு ஷில்பா, உங்க வீட்டுல நீ எப்படினாலும் இருந்திருக்கலாம். இங்க எல்லா வேலையும் செய்யணும். எத்தி காலையில வேலை செஞ்சேனே, காய் வெட்டி தானே, அவ்வளவுதானே. அதெல்லாம் வேலை கிடையாது. உனக்கு ஒழுங்கா சமைக்க தான் வரல. வீட்டு வேலையாவது ஒழுங்கா பாரு. சமையல் வேணா இப்போதைக்கு நான் பாத்துக்கிடி. கொஞ்சம் கொஞ்சமா நான் சமைக்கிறது பக்கத்துல இருந்து பார்த்து நீயும் கத்துக்க, சரியா? சரிங்க தேய். இப்ப நான் என்ன செய்யணும்? வீட்டை முழுசா பெருக்கி துடைக்கணும். இந்த வீட்டையா? பின்ன என்ன பக்கத்து வீட்டையா? இல்ல தேய், வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல, நான் கேட்டேன். வேற இந்த ஆளு மட்டும் பெருக்கி துடைக்கணுமோ? ஏன் மத்த ரூம் எல்லாம் இடிச்சிடலாமா? வேண்டாம் தேய், இருக்க எல்லா ரூமையும் பெருக்கி துடைக்கணும். இந்த ஹாலையும் பெருக்கி துடைக்கணும், புரியுதா? சரிங்க தேய். மாடியில இருக்க ரூமையும் பெருக்கி துடைக்கணும். மொட்டை மாடியும் பெருக்கி விட்டுட்டு தண்ணியை ஊத்தி கழுவி விடணும். மொட்டை மாடியுமா? ஆமா, செய்யும் போது எல்லாத்தையும் செஞ்சிடணும். மொட்டை மாடியை மாசத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்ணா போதும். இந்த மாசம் இப்ப பண்றால, அடுத்த மாசம் அதை பண்ணிக்கிடலாம். வீட்டை வாரம் பெருக்கி துடைக்கணும். தினமும் வீடு பெருக்கணும், புரியுதா? என்னது வாரம் வீடு துடைக்கணுமா? இதுக்கே சாக்கான எப்படி? நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல தினமும் வீடு துடைப்பேன். வீட்டுல நம்மளுக்கு வேற என்ன வேலை இருக்கு? வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிடணும், அதான் நம்ம பொறுப்பு. அவியலுக்கு எப்படி வெளிய வேலையோ, நம்மளுக்கு அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வேலை. அவிய வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும். வீட்டை சுத்தமா எப்பவுமே வச்சுக்கிடணும், அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும், புரியுதா? ஏத்தே ஹால் மட்டும் பெருக்கி தொடச்சிரியனே, ரூம் இன்னொரு நாளைக்கு பெருக்கி தொடக்கேன். இங்க பாரு, ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சிடணும். இந்த வேலையை நாளைக்கு செய்யறேன்னு பாக்கி வைக்கிறது, அடுத்த நாள் செய்யறேன்னு வைக்கிறதெல்லாம் வைக்க கூடாது. எல்லாரும் வீடு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துடைக்காவ, தினமும் துடைக்கிறவி எல்லாம் இருக்காவ. நான் உன்னை அப்படியே செய்ய சொல்றேன். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தொடச்சு விடு, தினமும் வீட்டை பெருக்கி விடு. ஒற்றெல்லாம் எங்கேயுமே இருக்க கூடாது. எல்லா இடத்துலயும் தூசியை தட்டி கிளீனா வச்சுக்க. இந்த வேலையாவது செஞ்சு பழகு. சமைக்க தான் உனக்கு வரல, வீட்டு வேலையாவது செய், புரியுதா? புரியுது தேய். நான் போய் மதியத்துக்கு சமைக்கேன். நீ அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிரு. அதுக்கு வரவு என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன், சரியா? என்ன இதுக்கு வரவு வேலை இருக்கா? ஏன் இதுக்கு வரவு என்ன படுத்து வரங்களான்னு பாத்தியோ? இல்ல தேய், இதுவே பெரிய வேலை இல்ல. அவ்வளவு பெரிய வேலைலாம் இல்ல, 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். அதுக்குள்ள நான் சமைச்சிருவேன். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாரு. ஏத்தே பேசாம நீங்க சமைக்கிற வரைக்கும் நான் ரூம்ல இருக்கேன். சமைச்சிட்டு கூப்பிடுங்க, நான் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கேன். என்னது சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கறியா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலையில சாப்பிட்டுட்டு போனா. மதியம் சமைக்க இன்னும் லேட் ஆகும். அது வரைக்கும் சும்மாவே இருப்பியோ? வேலையை முதல்ல முடி, நான் சமைச்சு வைக்கேன், சாப்பிடலாம். இல்லத்தை இப்பவே பசி எடுக்குது. பசிச்சா மோர் இருக்கு, அது குடி. இப்போதைக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆகாது. 1 மணிக்கு மேலதான் சாப்பாடு. நான் அது வரைக்கும் சும்மா இருக்கேனே. ஐயோ கடவுளே, உனி எப்படிதான் வேலை வாங்குறதுன்னு எனக்கு புரியல. சமைக்கதான் தெரியலன்னு சொல்லியா? சரி வீட்டு வேலையாவது செய்யணும், அதுவும் செய்ய மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடே நினைச்சிட்டு இருக்காதே. சமைச்ச உடனே உனக்கு தான் முதல்ல தருவேன். ஒழுங்கா நான் சொன்ன வேலையை 2 மணி நேரத்துல முடிச்சு வைக்கணும். அந்த போட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டி வச்சிருக்கல, அதே ஒரு துணி எடுத்து தொட. எதுலயும் ஒரு சின்ன தூசி கூட இருக்க கூடாது. நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். இப்ப வந்து பாப்பேன். தொடப்ப எங்க இருக்கு?
சொன்னாலும் புரியல. இந்த வேலை எப்படி செய்யான்னு பாப்போம். இந்த வீட்ல ஏன் எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய சொல்லியாவ? நான் வரதுக்கு முன்னாடி இவிய தானே எல்லா வேலையும் செஞ்சிருப்பாவ. இப்ப ஏன் என்னையவே வேலை ஏவியாவ? எனக்கு வேலை செய்யவே பிடிக்காது. இவிய வீட்ல வேலைக்காரியே இருக்காவளேன்னா நானே இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இப்ப என்னடான்னா என்னையவே வேலை வாங்கியாவ. சாப்பிட்டுட்டு வேலை செய்யன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்க. அவள சாப்பாடை பத்தி பேசின உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு எப்படி சாப்பிடாம வேலை செய்ய முடியும்? இவிய அடுப்பங்கரையில தானே இருக்காவ. நான் வேலை செய்யறது இவியலுக்கு என்ன தெரியவா போகுது? வீட்டுக்குள்ள எந்த குப்பையும் இல்ல. அந்த மாப்பிள்ள தண்ணிய முக்கிட்டு வந்து வீட்டை ஈரம் பண்ணி வச்சிருவான். அப்படியே தொடச்ச மாதிரி தெரியும், நம்பிடுவாவ. மைனி வான பொருணி வா. மைனி என்னாச்சு மைனி? இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? யாம் இவ்ளோ போன் போட்டு என்னனமோ சொல்லியா? அதெல்லாம் உண்மையா மைனி? ஆனந்தன் பொண்டாட்டி கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளிய போயிட்டானே. யாம் இவ்ளோ இத சொல்லி நான் கேள்விப்பட்ட உடனே என்னால அங்க இருப்பு கொள்ளையில தான் ஓடி வந்துட்டு மைனி. நம்ம குடும்பம் இப்படி உடைஞ்சு போறதுக்கு யார் காரணம்? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? வேற யார் காரணம்? எல்லாத்துக்கும் வந்து சரோஜினி தான் காரணம் சித்தி. என்ன சொல்லியா? சரோஜினியா? சரோஜினி அப்படிப்பட்ட பிள்ளை இல்லையே. அமைதியா இல்லப்பா. இருக்கேன்னு தெரியாம இந்த பிள்ளை எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? ஏடா அன்னபூர்ணி, சரோஜினில ஒண்ணும் காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வண்ட பதில் சொல்லி எல்லாம் அந்த குசுப்பு தான். ஏத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி என்னைய சொல்லுங்க. நானே அவியல வீட்டை விட்டு வெளிய போங்கன்னு சொன்னேன். அவியலுக்கு தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசை வந்திருக்கு. ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருந்திருக்காவ. இத சாக்கா வச்சுட்டு ரெண்டு பேரும் வெளிய போயிட்டாவ. சும்மா என்னைய சொல்லாதுங்க தே. ஆமாடா, பெரிய மாளிகை வாங்கிட்டு தனி கொடுத்தனம் போயிட்டாவ. என் மோவே அந்த காட்டுக்குள்ள போய் ஒத்தையில கிடக்கானே நானே வருத்தப்பட்டுட்டு கிடக்கேன். அவன் ஆசைப்பட்டுட்டு போனான்னு நினைச்சியோ? வீட்டை விட்டு வந்துட்டமே நீ. அவனும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கா, நானும் வருத்தப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அமைதியா இருன்னு சொன்னா இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி கதையெல்லாம் நடந்திருக்காது இந்த வீட்டுக்குள்ள. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் குசுப்பு. ஆமா தேய், எல்லா பழியும் தூக்கி என் மேலேயே போடுங்க. எல்லா தண்டனையும் தூக்கி எனக்கே கொடுங்க. என்னையே தோட்டத்துல போய் வெயில்ல நின்னு வேலை பாருன்னு சொன்னீங்க. அப்ப கூட நான் வீட்டை விட்டு வெளியே போகல. என்ன இங்கதான் இருக்கேன். தப்பு செஞ்சது அவ. அவளை எல்லாரும் நம்புங்க. நல்லவான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. அவ வீட்டை விட்டு போனதுக்கு எல்லாரும் ஒண்ணு போல உட்கார்ந்து கவலைப்படுங்க. என்னையே மோசக்காரின்னு சொல்லுங்க. மைனி என்னதான் பிரச்சனை மைனி? என்னாச்சு? ஏம்மா ஏம்மா நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். வாரேன்னு சொல்லவே இல்ல. இல்லம்மா, நீ ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை கேட்டவனே என்னால அங்க இருக்க முடியல. அதான் குடும்பத்துக்குள்ள என்னாச்சு ஏதாச்சும் என்ன நடக்குன்னு கேட்டுக்கலாமே நீ ஓடி வந்தேன். ஏலா அன்னபூர்ணி, நடந்த கதையை விடு. நடக்க வேண்டிய கதையை மட்டும் பாப்போம். நடந்ததே பேசியிருந்தா குழப்பமும் பிரச்சனையும் தான் வரும். ஏன் மைனி அந்த அளவுக்கு இந்த வீட்டுல என்ன பிரச்சனை, என்ன குழப்பம் நடந்துட்டு? ஏலா அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை பத்தி பேசினா இன்னும் மேல மேல பிரச்சனை தான் வரும். அது போன
அவர் வருவாரா? ஐஷு, இந்த துர்காவை பார்க்க அவர் வருவாரா? சும்மா இரு ஐஷு, அவர் நிஜமாலே வந்துட்டாரு. அவர் வந்தாரா? அவர் வந்துட்டாரா? ஏய், அவர் காதுல கேட்க போறாரு ஐஷு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகேங்க மேடம். ஹாய் துர்கா. ஹாய் ஐஷு. நல்ல வேளை வந்துட்டீங்க. என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் ஐஷு, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா, அப்பயே வந்துட்டோம். சாரி ஐஷு, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சாரி துர்கா, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. சரி துர்கா. சூரியன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வரல. தெரியும் ஐஷு, வரமாட்டாங்க. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்க போக வேண்டாம்னு சொன்னதே நான் தான். இந்த மாதிரி அந்த பொண்ணு என்னைய தான் லவ் பண்றாங்க, நானும் அவங்கள தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். அவர் நான் பேசுனது கேட்டு என்னைய புரிஞ்சுக்கிட்டாரு. நான் பொண்ணு பார்க்க போகலன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த டாக்டரும் ரொம்ப நல்லவர் தான். எதுக்கு அவர்கிட்ட சொன்னீங்க? அப்பா என்ன ரீசன்னு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், உங்க மேல என்ன கோவப்படுவாங்க. துர்கா, அவர் சொல்ல மாட்டாரு. அவர் ஏதாவது நான் காரணம் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, இதை சொல்ல மாட்டாரு. நான் இந்த விஷயம்லாம் வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரு நம்ம கல்யாணத்துக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொன்னாரு. சீக்கிரமா நீங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு சொல்லி வாழ்த்தினாரு. கண்டிப்பா அந்த டாக்டரை நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடணும் துர்கா. கூப்பிடலாம். சூரியன், என்னை கல்யாணம், என்னைய கூப்பிடாம இருந்துறாருங்க. அது எப்படி கூடாம போய் இஷ்யூ, கண்டிப்பா கூப்பிடுவோம். பேசாம நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கங்களேன். ஐஷு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்லாதானே. நாங்க கண்டிப்பா எங்க வீட்ல உள்ளவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிப்போம். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது மேடம். ஓடி போறதுதான் நல்லது. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கொஞ்ச நாள்ல ஏத்துப்பாங்க. என்ன சூரியன், நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல இஷ்யூ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் சம்மதிப்பாங்க, நாங்களும் கல்யாணம் பண்ணிப்போம். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமா சொல்லுங்க? அவங்க அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க சம்மதிக்கிற வரைக்கும் நாங்க காத்துட்டு இருப்போம் இஷ்யூ. அது மட்டும் இல்ல, துர்காவை அவங்க வீட்டுல ரொம்ப நம்புறாங்க. அவங்க நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய முடியாது. அதனால அவங்க சம்மதிக்கிற வரைக்கும் நாங்களும் காத்துட்டு இருப்போம். சூரியன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா துர்காவை அவசர அவசரமா யாருக்காவது கட்டி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு மாப்பிளையே நீங்க தடுத்துட்டீங்க. அவர் நல்ல மனுஷனா இருக்க போய் பொண்ணு பாக்குறதுக்கு வரல. ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்காரு. எல்லா பையனும் அப்படி இருப்பானா? விஷயம் தெரிஞ்சாலுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் வருவான். அதெல்லாம் எப்படி தடுப்பீங்க? பார்க்கலாம் இஷ்யூ, எத்தனை மாப்பிள்ள தான் பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தடுப்பேன். துர்காவுக்கு என் கூட தான் கல்யாணம் நடக்கும். சரி சூரியன், நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனே நிறுத்திருக்கோம். இதுவே முதல் படி தானே. கண்டிப்பா ஒரு ஸ்டெப்பா முன்னேறுவோம். என்ன துர்கா, நீ என்ன சொல்ற? ஆமா, உங்க கூட பேசவே முடிய மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல. துர்கா, உனக்கு தான் காலேஜ் படிப்பு முடிஞ்சிச்சு இல்ல, ஏதாவது வேலைக்கு போலாம்ல. வெளியே போகும்போது வரும்போது நான் உன்னை பார்க்க வருவேன்ல. நீ உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் என்னாலே வந்து பார்க்க முடியல துர்கா. நீ ஏதாவது வேலைக்கு போறேன்னு உங்க வீட்டுல கேளு. நானே எங்கேயாவது வேலை இருக்கான்னு பார்த்து சொல்றேன். அப்படி இல்லைனா ஏதாவது கிளாஸுக்கு போ, ஏதாவது கத்துக்கோ. இல்லைனா மேல ஏதாவது படி. ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணு துர்கா, வீட்டுக்குள்ளே சும்மா இருக்காத. சரி, சூரியன் சொல்றது கரெக்ட் தாண்டி. நம்ம மேல படிக்கலாம், இல்லனா கிளாஸ்க்கு போலாம். வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? ஏய், அதெல்லாம் கஷ்டம்டி. நான்லாம் வீட்லயே வேலை செய்ய மாட்டேன். வெளியே போய் வேலை செய்ய முடியுமா? ஏதாவது கிளாஸுக்கு போலாம்டி, அதான் ஈஸியா இருக்கும். எங்க வீட்லயே நான் மேல படிக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், எங்க அம்மா பெருமைப்படுவாங்க. அதனால நானும் உன் கூடயே சேர்ந்து படிக்கிறேன்டி. சரி ஐஷு, டைம் ஆகுது. நாங்க வந்து வேற ரொம்ப நேரம் ஆயிட்டு. வீட்டுக்கு கிளம்பட்டுமா? அம்மா தேடிட்டு இருப்பாங்க. ஏன் துர்கா, அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? வா துர்கா, கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காரலாம். சூரியன், யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும். அதனால தான் அவ போலான்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா திரும்ப திரும்ப உடனே வந்துருன்னு சொல்லி விட்டாங்க. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு வரோம் சூரியன். நீங்க சொன்னதை பத்தி துர்கா வீட்டுல கேப்பா. சரி ஐஷு. துர்கா, மறக்காம கேளு. வீட்டுல வேண்டான்னு சொன்னாலும் நீ அடம் பிடிச்சு கேளு துர்கா. ஏதாவது ஒண்ணு பண்ணு, சும்மா இருக்காத. நீ வெளியே வந்தாதான் நம்ம எப்பயாவது சந்திக்க கூட முடியும். சரி, அவளா ஒழுங்கா கேட்க மாட்டா. நானே கேட்டு ஆரம்பிச்சிடுறேன் உங்க வீட்லயும். சரி ஐஷு. ஓகே சூரியன், பாய். நாங்க போயிட்டு வரோம். பாய் ஐஷு. பாய் துர்கா. போயிட்டு வரேன். சரி துர்கா, போயிட்டு வாங்க ரெண்டு பேரும்.